வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. இபிஎஸ்ஸின் பதவி பறிப்பா? அதிமுகவில் அடுத்த பரபரப்பு, இரவோடு இரவாக அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வெளியே போய் முன்பாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே புதிதாக அமைத்துள்ள இந்த தமிழக அரசுக்கு, அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் உட்கட்சி பூசல் என்பது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அதிகாரத்தை கேள்விக்குள்ளியாக்கும் சிவி சண்முகம் தங்களுடைய அதிரடி கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதாவது அவர் கூறுவது என்னவென்றால், நேற்றிரவு செய்தியாளர் சந்தித்த அவர், கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றிய கணமே இபிஎஸ்ஸின் அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டதாகும். தங்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியது சட்டப்படி கண்டிப்பாக செல்லாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது சிவி சண்முகம் எஸ்பி தலைமையிலான அதிமுகவின் பிளவு ஒரு அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் எடப்பாடி இன்னொரு அணியாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில்தான் அதிமுகவின் விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அரசியலில் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க பொதுக்குவளையெல்லாம் கூட்ட கோரிக்கை விடுத்த நிலையில் அங்கே எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல அஞ்சி தற்காப்பு நடவடிக்கையாகவே தங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த மோதல் என்பது அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது 50 ஆண்டுகளும் ஆட்சி நடத்தி வந்தோம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது பிளவுபட்டிருப்பது என்பது மக்களிடம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு அணி செயல்பட்டு வந்த நிலையில் எடப்பாடி தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில்தான் வாக்கெடுப்பு எண்ணிக்கை என்பது கூட எடப்பாடி அணியாளர் தாவேக்காவுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கார்கள். ஆனால் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் 144 எம்எல்ஏக்களின் ஆதரவை மெஜாரிட்டியை காண்பித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள். இந்நிலையில்தான் அன்று இரவே எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலாக இருக்கும் நிலையில் அக்கட்சியிலிருந்து எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை கட்சியின் அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கிவிட்டு என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள். இந்நிலையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அது மட்டுமின்றி அதிமுகவின் மற்றொரு பிளவான எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையான அணியானது அடுத்த கட்ட நகர்வு அவர்கள் கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் போக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில்தான் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுக்கப் போகும் முயற்சிகள் என்னவென்றெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியில் அவர்களுக்கெல்லாம் முக்கிய அமைச்சர் பதவி கூட வழங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. தாவேக்காவுக்கு ஆதரவாக அளித்த நிலையில்தான் அவர்களுக்கு கண்டிப்பாக முக்கிய அமைச்சர் பதவிகளெல்லாம் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பேசப்படும் செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் ஒருங்கிணைக்க வேண்டும் நிலையில்தான் இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இதனிலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.